கல்லாய்ப்போம் நாங்க கல்லாய்ப்போம் ரெண்டு பெக்கு மேல போனா கல்லாய்ப்போம் நாங்க கல்லாய்ப்போம் நாங்க கல்லாய்ப்போம் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் பின்னால் வந்தால் என்ன என்னடா இதுதான் பொல்லாத வாழ்க்கை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா கல்லாய்ப்போம் நாங்க கல்லாய்ப்போம் ரெண்டு பெக்கு மேல. வணக்கம், குட் மார்னிங். கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப தேங்க்ஸ் மேன். நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. யூ லுக் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம். அண்ட் தேங்க்யூ தனுஷ், நீங்கள் வந்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸ்பெஷலாக யூ கம் ஃபார் அஸ். நான் வந்து உங்கள் மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா அவங்க கூட அவங்க ஜூனியர் இருந்திருக்கேன் நான் ஸ்கூலில். ஸோ அவங்கள ஒரு ஃபேமிலியாக பார்த்துருக்கேன் நான். ஸோ எனக்கு இது இட்ஸ் வெரி பர்சனல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். கௌரவ் சார், ஆல் ஹூ ஸ்போக்கன், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். கொஞ்சம் டைம் அப்புறம் பேசிகிட்ருக்கேன், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். பட் ஜிவியை வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஜிவி கூட நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்யனில் ரெமோ சாங் நாங்கள் ஒன்றா பாடியிருந்தோம். அப்போ அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகல, நான் ஹீரோ ஆகல. நினச்சி கூட பார்க்கல வந்து ஒன்றா நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் வில் ஒர்க் டுகெதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூ கிவன் ஆசம் மியூசிக். தேங்க்ஸ் டு யுவர் டீம், யுவர் சிங்கர்ஸ். சிம்பு, யங் சூப்பர் ஸ்டார், கலாய்ப்போம் சாங் எனக்காக பாடியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பல்லினம் என்ற படத்தில் வந்து எனக்காக ஒரு சாங் பாடியிருக்காரு. பட் இட் இஸ் த செகண்ட் ஃபிலிம் அண்ட் பேக் டு பேக் பாடியிருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இஸ் காட் அ பிக் ஹார்ட். தேங்க்யூ சிம்பு. கலாய்ப்போம் வந்து ஐட் லைக் டு தேங்க் டிரெக்டர் பிருத்வி சார் வந்து என்னை சூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் டீம் வெரி ஸ்வீட் டீம். ஒரு என்னை வந்து எனர்ஜி சொல்கிறீங்க, இல்லை இவங்க தான் இஸ் த மெயின். லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரெட் புல் பிருத்வி சார். தேங்க்யூ டு யுவர் டீம். வந்து தி ஆர்டிஸ்ட் என் கூட மை கோ ஸ்டார்ஸ் சாந்தினி, அவனி, நிஷாந்த், கௌரவ் சார், தேங்க்யூ ஸோ மச். சீதா மேடம், வெங்கடேஷ் சார், எல்லாருக்கும், நிஷாந்த், எல்லாருக்கும் நன்றி. என்ன நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைட், இது ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் ஃபில்ம், கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபில்ம். திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவங்க தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஃபைட்ஸ். இஸ் டன் ரியலி குட் ஜாப். என்னை வந்து ஒரு புது ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஒரு கிக் பாக்ஸர் 6 month ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கௌரவ் சாருக்கு. பட் வி ஹேட் அ வெரி குட் டைம். அண்ட் அவங்க ஃபைட்டர்ஸ்க்கும் அவங்க டீமுக்கும் மிக்க நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர்ஸ், பிருந்தா மாஸ்டர், பிரபு ஸ்ரீனிவாஸ் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் ரொம்ப அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் ஐவ் லிவ்ட் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் பேசிக்லி மெயின்லி ஹவ் டு தேங்க் வெற்றிமாறன் சார். ஆடுகளம் பார்த்துருக்கேன், பொல்லாதவன் பார்த்துருக்கேன். சூப்பர் மூவிஸ். தனுஷ், யூர் பியூட்டிஃபுல். வந்து அவங்க கூட நான் ஒரு நாள் நடிச்சிருக்கேன். ஐ ஒர்க் ஒன்லி ஒன் டே, ஒன் சீன் வித் ஹிம். அண்ட் now I understand Dhanush is such a good actor and such a good artist, and it's so important to have a team to back you and support you. And அந்த ஒரு நாளில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ வெற்றிமாறன் சார். கேமரா டிபார்ட்மெண்ட் வேல்ராஜ் சார், தேங்க்யூ. அழகாக காட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமுக்கும் நன்றி. அண்ட் மெயின்லி ப்ரொடியூசர்ஸ் சந்திரன் சார் அண்ட் தனசேகரன் சார், VLS Udayam Sinis, thank you. The best producer in the whole world. New producers mari illa, they treat you like real babies. Romba sweet treat pannanga. Thank you so much sir. We should work together surely. Thank you. And basically thank you to the entire team. The VIPs on the stage, thank you so much. It means a lot. Neenga vandirukeenga and evlo alaga pesirukeenga. Thank you. Media, thank you media. Thank you so much for being here. And audience, fans, thank you. All for you. எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ படத்தை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.
மிக்க நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த விழாவை ரொம்ப பெருசாக்கின ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. முதல் டைரக்டர், ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் பண்ணுறாரு பிருத்விராஜ்குமார். ஸோ அவருக்கு உங்கள் எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்ஸ் டு மீடியா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் விஎல்எஸ் கம்பெனி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் வந்து கங்க்ராட்ஸ். அண்ட் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். சாங்ஸ் எல்லாமே வந்து காலேஜ் பசங்களுக்கான சாங்ஸாக இருக்கும், ஒரு யூத் ஃபெஸ்டிவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் தனுஷ் அண்ட் ஆமிர் சார் ஃபார் கம்மிங் அண்ட் ஆனரிங் த ஈவெண்ட் அண்ட் ஆல் தி செலிபிரிட்டிஸ். தேங்க்யூ. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நான் ராஜாவாக போகிறேன் திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாக விழாவில் இந்த மாதிரி பொதுவாக வாழ்த்திட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் யாரையாவது வாழ்த்தினா அதுவே பின்னால் பிரச்சனை ஆயிடுது. மறுநாள் காலையில் அதுதான் பேப்பரில் நியூஸாக வேறு வருது. ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்க மதன் கார்கியை வந்து ஒரு நல்ல வளரும் ஒரு பாடலாசிரியர், நல்லா வருவார் தமிழ் சினிமாவுக்குன்னு சொல்லி இவரை வாழ்த்தினா இவங்க அப்பா கோச்சுக்கிறாரு. வேறு யாராவது கோச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவரே கோச்சுக்கிறார், என்ன யாரையா வெளியே போக சொல்கிறது அப்படின்னு. அந்த வகையில் இளம் சூறாவளியா என்ன இதெல்லாம் கொஞ்ச நாளை தான், அப்புறமா ஆறிடும். இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். நான் தனிப்பட்ட முறையில் நிறைய பார்த்துருக்கேன் நான். அதனால் சூறாவளி பேசும்போது சொன்னார், நான் காசு கொடுக்காம கை தட்டினீங்க, விசில் அடிச்சிங்கன்னு. இதெல்லாம் காசு கொடுத்து வர்றது இல்லைங்க, அன்பு ஆத்மார்த்தமாக உள்ளத்திலேருந்து வர்றது. அதெல்லாம் வரும்போது கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டு சரியான முறையில் திருப்பி கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கைதட்டெல்லாம் அப்படியே கை விட்டுருவாங்க. ரெண்டுமே செய்வாங்க. ஸோ அது ரெண்டுமே அவங்க செய்வாங்க. தனுஷ் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், தனுஷ் எங்கே சார் இந்த மேடைக்கு போனாலும் பேசவே விட மாட்டேன்றாங்க சார், போன உடனே பாட்டு பாடுங்க, கொலவெறி பாட்டு பாடுங்கன்னே ஆரம்பிச்சிடுறாங்க. தனுஷ்ட நான் சொன்னேன், தனுஷ் இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்தது தனுஷ், இது எப்படி தனுஷ் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? என்னையை கூப்பிட்டு கொலவெறி பாட சொன்னாதாங்க தப்பு, உங்கள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பாங்க? என்னையை பாட சொல்லி கேட்டால் நீங்கள் கோச்சிக்கலாம், ஐயோ பாடினது நான் அவனனையா கேட்குறேன்னு. அதனால் தனுஷ் நீங்கள் பாடணும். தனுஷ் உள்ளே வரும்போதே கேட்டேன், என்ன தனுஷ் வேஷ்டியோடு வந்துட்டீங்க, நேற்று அங்கே போனதா மாமாவை பார்த்த எஃபெக்டாக இதே மாதிரி வந்து சார் ஏன் சார் நீங்கள் வேறு, இது நம்மளுடைய கலாச்சாரம் சார் அப்படின்னாரு. சினிமாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5வது படம் இயக்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கதாநாயகர்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது வரவே வராது, இனிமேலும் வராது, வரணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை. ஆனால் தனுஷோட எனக்கு நல்ல ஒரு நட்பு இருக்குது, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. தனுஷ் நானும் அதிகமாக ஃப்ளைட்டில் சந்திச்சிருக்கோம், வேறு இடங்களில் சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கோம். நான் பார்த்த வகையிலே தனுஷ் மாதிரி ஒரு சென்சிபிள் ஆர்டிஸ்ட் என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. அவ்வளவு மெச்சூரிட்டியாக வந்து என்னுடைய ஆஃபீஸில் கூட போன வாரம் கூட உட்காந்து தனுஷ் பற்றி நான் 2 நிமிஷம் பேசியிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியாக நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததில்லை. ரொம்ப பெரிய மனுஷன்னு சொல்லி வருவாங்க, பக்கத்தில் வந்து உட்காந்து பேசினா ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஏன்டா இவங்ககிட்ட பேசினேன்னு இருக்கும். அந்த வகையில் தனுஷ் வந்து ரொம்ப சென்சிபிள். அப்போ நான் சொன்னேன், தனுஷ் இந்தளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி, இந்தளவுக்கு உங்களுடைய வெற்றி நீங்கள் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அவர், ஏன்னா அவரை விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது. பத்திரிகைகளிலிருந்து சினிமா திரைத்துறையிலேருந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி அதை தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய வெற்றினா இந்த வயசுலேயே நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, அந்த கஷ்டமும் அந்த போராட்ட குணமும் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால் கடவுள் கொடுத்ததை நீங்கள் வேணான்னு சொல்லாங்க. அது நீங்கள் உண்மையாக இருக்கிற வரைக்கும் அது உங்களோட இருக்கும், அது இல்லாதப்போ அவங்களே விட்டுட்டு அடுத்த ஆளை தூக்கி இந்த மேடையில் உட்கார வச்சுருவாங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. மற்றபடி ஜிவி பிரகாஷ் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு பார்த்துருக்கேன். நான் அப்போ தான் ஆரம்ப காலகட்டம். ஜிவி பிரகாஷ் இப்போ எப்படி உட்காந்துருக்காரு அதே மாதிரி தான் கையை கட்டிட்டு, சார் சார் சரி சார் பண்ணிடலாம் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. நான் கேட்டேன், இது ஒருவேளை வாய்ப்பு கேட்குறதுக்கான சிரிப்பா, இது என்னன்னு தெரியலைன்னு.
ஆனால் வளர்ந்ததற்கு பின்னாலும் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மியூசிக் பண்ணிவிட்டு ஹிந்தி படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. நல்ல வேளை ஜிவி பொம்பளையாக பிறந்திருந்தாருன்னா உலகலையா இருப்பாப்புல நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் சிரிச்சிட்டே இருக்காப்புல. சார் ஜிவி பாட்டு கேட்டு நல்லா இருந்துச்சு. அப்படியா சார், சரி சார். உண்மையிலேயே உங்களுடைய எல்லாருடைய உழைப்புக்கு தான் அந்த படம் மேலே வரும்பொழுது ப்ரொடியூசர்ஸ் நின்று ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ஷூட்லாம் போட்டிருந்தார், இன்னொருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பொக்கையெல்லாம் வச்சு ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தார். கல்யாண வீட்டுக்கு வர்றவங்கள ரிசீவ் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளையோட பொண்ணோட அப்பா மாதிரி. இந்த சந்தோஷம், இந்த மேடையில் இருக்கிற சந்தோஷம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் இயக்குனருக்கும் இருக்கணும். ஏன்னா ரொம்ப பேருக்கு அது இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே கட்டி கொடுத்துட்டல நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க இறைவனை வேண்டி கேட்கிறேன். இந்த படம் பாட்டு கேட்டு பாட்டு நல்லா இருந்தது, ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. அந்த புதிய இயக்குனருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஜிவி பிரகாஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி அவருடைய நாள் தான். கண்டிப்பாக பாடுறேன். இப்போ அவர் வேறு சொல்லிட்டார், நான் பாடி தான். பிருத்விக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிருத்வி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பிருத்வி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அவர். இந்த நான் ராஜாவாக போகிறேங்கிற கதையை முதல்ல என்கிட்ட கொடுத்தாரு படிக்க சொல்லி. அதை படிக்கவே இல்லை, எனக்கு டைமே பத்தலை. அது அவருடைய இழப்பாக இல்லாமல் என்னுடைய இழப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்து நக்குல், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது ஸ்க்ரீனில். இந்த படத்துக்காக நிறையா உழைச்சிருக்கீங்க. படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். இங்கே இளம் சூறாவளி பேப்பர் ஆடில் சேர்த்துருவோம் சார் நாளையிலேருந்து. சிவகார்த்திகேயன் வந்து ரொம்பவே கொஞ்சம் பொறாமப்பட்டார் நக்குலை பார்த்து. சப்பியாக இருக்கார், அழகாக இருக்கார், ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்லாம். அவர் எப்படி இருக்கார், நம்ம இப்படி தானே இருக்காரு, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் கவலைப்படாதீங்க, நம்மள மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது. பார்க்க பார்க்க பிடிச்சே ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்படிதானே? நல்லா பேசுனீங்க. இங்கே நின்று பேசுறது ஒரு பெரிய ஆர்ட்டு, பயங்கரமாக பேசுனீங்க. அதுக்கப்புறம் நிஜமாகவே பேசுறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது இங்கே. அண்ட் அமீர் சார் ரொம்ப நன்றி சார், நல்லா கோத்து விட்டீங்க, சூப்பராக. எனவே உங்களுடைய வாயில் வர ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து எவ்வளோ ஒரு அரிய விஷயம்னு எனக்கு தெரியும். அது சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக பேசுகிறவர் நீங்கள் இல்லை. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி இவருடைய படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி தான். எதிர்நீச்சலுடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி தான். என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒத்துமை இல்லை எங்களுக்குள்ள. இப்போ அடுத்ததாக ஆக்டர்ஸ்லாம் வராங்க. வரும்பொழுது இப்போ இன்னொரு ஆக்டரோட ஆடியோ லான்ச்சுக்கு இன்னொரு ஆக்டர் வந்திருக்காரு. அவர் ஆடியோ லான்ச் இருக்கும்போது அந்த ஒரு ஒத்துமை வந்து அப்படியே இருந்து இன்னும் போகும்போது இல்லை, எல்லாரும் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இண்டஸ்ட்ரின்னு வேண்டிக்கிறேன். நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் எதுக்கு ஒரு ஒத்துமையே இல்லை அப்படின்னு. இன்றைக்கி படங்கள் ஓடுறது ரொம்ப பெரிய விஷயம், அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 200 சேனல் இருக்குது. இந்த 200 சேனல்ஸ் நடுவில் ஒரு படத்தை வெளியே வந்து பார்க்கணும் அப்படின்னா கதைக்கு ஈக்குவலாக ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. இந்த படத்தோட டைட்டிலை உங்கள் மனசில் பதிய வைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு புது இயக்குனரை நம்பி இந்த அளவுக்கு ஆடம்பரமாக ஒரு இன்விடேஷன்லேருந்து பாடல்களை பார்க்கும்பொழுதும் செலவு பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர் வந்து நிச்சயமாக பிருத்வி வந்து ரொம்ப லக்கி. ஒரு முதல் படத்துக்கு அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜாவாக போகிறேன். இந்த டைட்டில் சொன்னாலே ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் வரும். ரொம்ப அருமையான தலைப்பு. இந்த படத்தின் இயக்குனர்
பிரித்திவ். நான் பாடல் எழுத போகும்போது அவரை ஒரு 7-8 முறை சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப கடுமையான உழைப்பாளர், எப்போ போனாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் இந்த படத்தின் வசனம் வெற்றிமாறன் சார், அவரே ஒரு இயக்குனர். வாழ்க்கையோட ஆழமான பல விஷயங்களை வந்து அவர் வசனத்தில் வெளிப்படுத்துவார். ஒரு நல்ல டீம். ஜிவி பிரகாஷ் இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் 5 பாடல்கள் கலாய்ப்போம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என் பாட்டு ஸ்க்ரீன் பண்ணல, எல்லா பாட்டுமே ஒன்றுக்கொன்று வாங்கல் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. நான் எல்லா பாட்டையும் கேட்டேன். எனக்கு இந்த பாடல் எழுத வாய்ப்பு தந்த ஜிவி பிரகாஷ்குமார், இயக்குனர் பிரித்திவ், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் வந்திருக்க பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும், அண்ட் மேலேருந்து என்கிட்ட அமௌண்ட் வாங்காமலே கைத்தட்டுற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அது இந்த இடத்துல நான் நிச்சயமாக பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் கை தட்டோடனே டக்குன்னு திரும்பி பார்த்தாங்கட்டு எவ்வளோட செலவு பண்ண அப்படின்ற மாதிரி. அதுக்காக கேட்டுறாதீங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு. இப்போ தான் படமே கமிட் ஆகிருக்குது, இன்னும் ஃபுல் சம்பளம் வாங்கலை. ஓகே, ஐயோ எங்கள் ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். நம்ம வேலை கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்ததாக மேடைக்கு ஜரீன் கான் அவர்களை அழைக்கிறோம். இது ஒன்று கரெக்டாக வருது நமக்கு. தைரியமாக வாங்க, நான் பேசிட்டு போயிடுவேன். ஜரீன் கான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் அவங்க ஆடி இருக்கிறாங்க. அது வந்த பிறகு அப்புறம் நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, தெரியும்ல எங்காலு. அண்ட் இந்த படத்தில் எக்ஸைட்டிங்கான விஷயம் அப்படின்னா அது நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே கலாய்ப்போம் சாங் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ தியேட்டரில் போய் உக்காந்தாலே வாங்க கலாய்ப்போம், எல்லா படத்தையும் வாங்க ரெடி அப்படின்ற லெவலில் தான் பார்க்குறதே. எங்கேயாவது கேப் விடுவாங்களா, மியூசிக் டைரக்டர் வாசிக்காமல் விடுவாரா அப்படின்றதுல எல்லாருமே ஷார்ப்பாக இருக்குது. அதே பேப்பர் கொடுத்து எழுதுங்கன்னா எழுத மாட்டோம், அது வேறு விஷயம். ஸோ அந்த சாங்கே கலாய்ப்போம் அப்படின்னு வரும்பொழுது அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல, காலெலாம் வேற உதறுது. ஏடா இங்கே நின்று ரம்யா மாதிரி காம்பேரிங் பண்ணுறது அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த அட்டையில் எல்லார் பேரும் இருக்கும். அடுத்ததாக இவர்களை நான் அழைக்கிறேன். இது 2 தெரிஞ்சுட்டு வந்தால் போதும். வீட்டிலேருந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா இருக்கு அந்த பொண்ணு. ஐயோ, அந்த பக்கம் டைரக்டரோட பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த ஃப்ளோவில் பேசுறது நல்லா நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஐயோ அதெல்லாம். அண்ட் பிருத்திவி சார் எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஃபஸ்ட் டைம் அவர் ஷூட்டில் பார்க்கும்போது ஒரு 3/4 ட்ரௌசர் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பாக்கெட்டில் கேட்டு இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தார். எங்கள் டைரக்டர் சொன்னார், அவர் தான் நான் ராஜா அப்படின்னு. ப்ரொடியூசரா சார்? டைரக்டர் அப்படின்னா. ஐயோ இவர் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு, நக்குல் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு. உண்மையிலே இருந்துச்சு போல இல்லை சார்? இல்லை சூப்பராக இருந்துச்சா? அவருக்கு எனர்ஜி இருக்கா? அதை பற்றி நான் பேச முடியாது சார். எனர்ஜி எப்படி வந்துச்சுன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஆப்வியஸாக ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் அண்ட் எப்போவுமே யூத்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு மியூசிக் இதுதான் இது. ஸோ நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் நக்குல் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அவர் வந்து நல்லா குண்டா பாய்ஸில் இருக்கும்போது அப்பையும் வந்து பொண்ணுங்க ஹீ ஸோ சப்பி நோ சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின் அப்படின்னாங்க. சரி நம்மளாம் குண்டாகலான்னு பார்த்தா இப்போ ஒரு ஒல்லியான பிறகு இந்த பொண்ணு ரம்யா நினச்சி இப்போ ஒல்லியாக வேற ஒரு லுக்கில் அப்படி ட்ரிம் அண்ட் ஸ்லிம்மாக அப்படி பயங்கரமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட வேண்டியதானே? அது ஏன் ஆரம்பத்திலே? அவர் வேற இன்னைக்கு அழகாக கோட் சூட்லாம் போட்டு அந்த மாதிரி நல்லா வந்திருக்காரு. நாங்களாம் வந்தால் என்னங்க ரிசப்ஷனுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க எங்களை. நீங்கள் நல்லா வெள்ளையா அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நான் முதல்ல என்னை மேடையில் கூப்பிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன பேசுன்னு தெரில அப்படின்னு தான் சொன்னேன். இதை சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டியே அப்படின்றவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்னா நமக்கு பின்னாடி ரோவில் உட்காந்துக்கிட்டு அங்கே பாரு ஹீரோவை பாரு, ஹீரோயினோட பேசிக்கிட்டே இருக்காருல்ல, அங்கே பாரு இந்த ஹீரோயின்ட்ட பேசினா அந்த ஹீரோயினுக்கு கோவம் வருது, இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இப்படி இருந்தால் நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பேசுறது என்னன்னு தெரியல. பட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்கு. அண்ட் உங்களை மாதிரியே ஒரு சினிமா ரசிகனா இந்த படத்தை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ராஜாவாக போகிறேன் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷை நான் வாழ்த்துறேன். ஏன்னா
யூத்துக்கு என்ன பிடிக்குமோ இந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ கொடுத்துன்னு இருக்காரு அவர். ஆல் த பெஸ்ட். அண்ட் நக்குலை பற்றி சொல்லி அவன் ஷூஸில் எப்பயுமே எறும்பு போட்டு தான் நடப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டார். ஜிம்லேயும் பார்த்துருக்கேன்னா ஒரு இடத்துல நக்குல் எங்கே தானே பார்த்தானே மேலே எங்கேயோ போயிருக்காருன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் இந்த செகண்ட் பார்த்தானே இந்த சைடு நிற்பார். ஸோ அந்த அளவு சுறுசுறுப்பாக இருப்பார். அண்டு ப்ரொடியூசர் பற்றி சொன்னோம் கண்டிப்பாக, ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அண்டு கண்டிப்பாக அவங்க செலவு பண்ணுறது இது இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. அடுத்து ஜிவியின் இசை என்னும் இந்த வெள்ளத்தில் நீந்துவதற்காக சென்னை டிராஃபிக் எல்லாம் நீந்தி கடந்து இங்கு அலையென திறந்திருக்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் இந்த மேடையில் உட்காந்துருக்க எங்கள் ராஜாவாக போகிறேன் டீம் சார்பாக, ப்ரொடியூசர் சார்பாக, டைரக்டர் சார்பாக எல்லாரையும் வருக வருக என இருகை கூப்பி வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக்கில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அமீர் என்னன்னா நீந்தி தான் வந்தாருன்னு எனக்கு தெரியும், கஷ்டப்பட்டு. ஸோ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏன்னா முதல்ல நான் ஒன்று பிலீவ் பண்ணுவேங்க, என்னென்னா முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாலே வாழ்க்கையில் 50% நம்ம சக்ஸஸ் ஆன மாதிரி. ஒத்துக்கிறீங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாலே வாழ்க்கையில் 50% சக்ஸஸ் ஆகிட்டோம். மிச்சம் இருக்க 50% கடவுள் அப்பா அம்மா அனுகிரகத்தில் வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக. அந்த அனுகிரகம் தான் பிருத்திவிக்கு இருக்குது. என்ன காரணம்னா, என் நண்பன் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தனசேகர் சாரும் சந்திரன் சாரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிருத்திவியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வெற்றிமாறன் சார் பார்த்தாரு, சரி நான் இதில் வந்து டயலாக் எழுதுறேன் அப்படின்னு அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே ஜிவி சார் பார்த்தாரு, நானும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் உள்ளே வரேன்னு அவர் உள்ளே வந்துட்டார். வேல்ராஜ் சார் பார்த்தாரு, அவர் உள்ளே வந்துட்டார். இப்போ கடைசியில் திரும்பி பார்த்தா நான் மட்டும்தான் லெஃப்ட் அவுட்டு, ஏன்னா நானும் அவர் ரூம்மேட்டு 2 பேரும். அப்போ நான் போய் கெஞ்சினேன் அவர்கிட்ட, சார் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, நான் தயவுசெய்து எதுக்குள்ளேயாவது வரேன், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு. உடனே அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணார், நான் ராஜாவாக போகிறேன் படத்தில் நீங்கள் வில்லனாக போகிறீங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல சார், கொஞ்சம் ஆம்ஸ் வச்சுருந்தாலே தமிழ் படத்தில் வில்லன் ஆக்கிடுவாங்க, அதுக்கு நான் என்ன விதிவிலக்கா? சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக டீமுக்குள்ளே வந்தோம். உள்ளே வந்து படத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னது, உங்களுக்கு 20 days தான் சார் முடிச்சு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாரு. படம் 20 days முடிஞ்சிச்சு. வந்தார், சார் நாளையிலேருந்து நீங்கள் கிக் பாக்ஸிங் கிளாஸுக்கு போகிறீங்கன்னாரு. என்ன சார் படம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, கிக் பாக்ஸிங் கிளாஸுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார், நக்குல் படத்தில் கிக் பாக்ஸர் வராரு, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் உங்களுக்கும் அவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது, இந்த ஃபைட்டை நான் ரொம்ப பெருசாக பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் முதல்ல நீங்கள் 6 months கிக் பாக்ஸிங் கற்றுக்கணும் சார்ன்ட்டு காலை தூக்கி கையை தூக்கி ஒழுங்காக டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாட்டுக்கு செவனேன்னு கூட்டு வந்து உள்ளே விட்டு பெண்டை நிமித்திட்டார் பிருத்திவி. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் 100% படத்தில் பேசப்படும். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி அப்படின்னா நான் நக்குலுக்கு சொல்லுவேன், லைக் மை யங்கர் பிரதர். ரியலி என்னன்னா நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு கட்டவரில் உடஞ்சி போயிடுச்சு படத்தை. ஏன்னா ஃபைட் பண்ணி பழக்கம் கிடையாது, மாஸ்டர் ஃபைட் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டவரில் உடஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிருத்திவியும் கேமராமேன் வேல்ராஜ் சாரும் நக்குலும் தான் என்னை டேக் கேர் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைட் அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஃபைட் மாஸ்டர் திலீப் சார். திலீப் இங்கே வரல, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் டீம். வரும்போது கூட எங்கள் அப்பா தான் கேட்டுச்சு, எங்கடா போகிறேன் அப்படின்ச்சு. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன நடிப்பு அப்படின்ச்சு. என்ன படம் அப்படின்னு. நான் ராஜாவாக போகிறேன், மகராஜன் ஆகடா அப்படின்ச்சு. ஸோ இந்த டைட்டில் அதான் முதல்ல டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரதிட்டு நான் சொன்னது, இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் சொல்லும் போது, இப்போ நீங்கள் என்ன படம் நடிக்கிறீங்க, நான் ராஜாவாக போகிறேன். என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறீங்க, நான் ராஜாவாக போகிறேன். சரி என்ன படத்தில் கேமரா ஒர்க் பண்ணுறீங்க, நான் ராஜாவாக போகிறேன். எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் பாருங்களேன். நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது என்ன படம் பார்த்துட்டு வரீங்க, நான் ராஜாவாக போகிறேன். தாராளமாக ராஜா ஆகுங்க எல்லாரும். ஸோ இந்த டைட்டில் இட் செல்ஃப் இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் நோட் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பாசிட்டிவ் நோட்டோட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட ஆல் பாசிட்டிவ் பீப்புள் மேட் அ பாசிட்டிவ் ஃபிலிம். தயவுசெய்து தியேட்டரில் போய் பார்த்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்து பாசிட்டிவ் கலெக்ஷன் நீங்கள் கொடுப்பீங்கன்ற ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ராஜாவாக போகிறேன் படத்தில் 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். பிருத்திவிராஜ் அவர்களுக்கும் உதயம் வேலஸ், ஜிவி பிரகாஷ் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்குற முதல் படம் இது. ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஸோ அவர் கூட வேலை பார்த்தது ஸோ ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும். நாங்கள் இது பண்ணுறது, சாங் பண்ணுறது, அவர் டியூன் கொடுக்கறது, ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு இதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம், ஒவ்வொரு சின்ன சின்ன லைனும்.
3 சாங். காலேஜ் பாடம் போர் அடிச்சா சாங் வந்து ஒரு காலேஜ் லைஃப், ஒரு 4 வருஷ காலேஜ் வாழ்க்கையை வந்து ஒரு 5 நிமிஷம் பாடலில் கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் எங்கள் டீமோட சேலஞ்ச். ஸோ அது லிரிக் வைஸும் எல்லாத்துலேயுமே அந்த விஷுவல்ஸ் எல்லாத்துலேயுமே அதை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சாங். ஒரு காலேஜுக்குள்ளே போகிறதுலேருந்து ஒரு கிளாஸ் ரூமோட அட்மாஸ்ஃபியர், ஒரு தியரி ப்ராக்டிக்கல், ஸோ அதில் தியரி ப்ராக்டிக்கல்ஸ் அதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு போகிறது, மூவிக்கு போகிறது, முடிச்சிட்டோன்னே இந்தியாவை மாற்றுவேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் போய் முடிகிறது. இன்டர்வியூவில் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பிஜிக்காகவோ இல்லைனா ஒரு வேலைக்காகவோ போயிட்ட உடனே கூட அந்த காலேஜை பற்றின நினைவுகள்லாம் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் அந்த குரூப்பில் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு என்டையர் ஒரு எண்ட் டு எண்ட் விஷயத்தை இந்த சாங்கில் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. 2வது பாட்டு யாரிவனோன்ற பாடல் வந்து ஒரு அழகான ஒரு காதல் பாடல். ஜிவி பிரகாஷ், சைந்தவி 2 பேரும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அடுத்த ஆண்டு திருமணம் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கும் இந்த காதல் பாடலை வந்து என்னோட ஒரு டெடிகேஷனாக அந்த லைனை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜிவி பிரகாஷ், சைந்தவிக்கு வாழ்த்துக்கள். 3வது பாடல் ராஜா, ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த ஒரு பாடல் வருது. ஸோ ஒரு ராஜா யார், அவனை ஏன் நான் காதலிக்கிறேன், அவன் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அதை பாடின பெண் ரொம்ப அந்த பாடலில் எடுத்த விதமும் நான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு பிருத்வி சார். இந்த டீமுக்கு முதல்ல நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்களோட எதிர்நீச்சல் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்குது. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கூட பாடல் எழுதிய பிருத்திவிராஜ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் க்ரூ அண்ட் கேஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிருத்திவி. அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Good morning, everybody. Thank you for inviting me here. It's an honor to be a part of such an excellent team and such a good movie. Looking forward to the unveiling of the songs and the promos. Have you already done it? No? Okay. And it's a great team. I'm honored to be a part of this movie. I just wish them all the best and wish them all the success. Thank you. Hello everybody. After all these speeches, I don't know what to say. And but yeah, it feels great, really great. It's my first movie and first music launch, and this is the first team I'm working with. I would like to thank God first, and my parents were sitting there. Thank you so much for allowing me to do this. And then my director, Prithvi Raj Kumar, who selected me for this film. It really means a lot for me. This film would be always very close to my heart forever. And Nakul, Shani, both are very supportive, very cooperative co-stars. I would like to thank Mr. Vetri Maran also, who also gave a lot of support to the team. And GV Prakash sir, very beautiful music you have given. I'm doing free songs, so lucky I am. So in first film you generally don't get to do all this, but I'm really lucky to do all this. So thank you so much. Thank you everybody. Hoping all the best for us. Thank you. I'm very happy to be a part of Nan Raja Vagapogiren. First of all, our director Prithvi sir ku romba thanks for giving me this opportunity, and the entire team for making me feel so comfortable and bringing out the best in me. And special thanks to my co-stars Nakul and Avani. Had such a great time working with you guys. And last but not the least, I'd like to thank the media for being so supportive to me from the beginning of my career. I hope I have it in the long run. Thank you so much. God bless. தேங்க்ஸ் சொல்லலாம், நிறைய பேருக்கு சொல்லணும். பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்போது மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. வசந்தபாலன் சார், ஜித்தன் ரமேஷ், அப்புறம் என் படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களாம் இந்த படத்துக்காக தான் பண்ணாங்க. முக்கியமாக நான் தனுஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கூப்பிட்ட உடனே ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வந்துடுறேன், நீங்கள் பேரை போட்டுங்க அப்படின்னாரு. அண்ட் தென் அமீர் சார், புரத்திவீரன் பார்த்துட்டு நாங்கள்லாம் ரொம்ப நாளாக தெரிஞ்சிட்டு இருந்தோம், எத்தனை தடவை பார்த்தோன்னு தெரியாது. அவரையும் கூப்பிட்ட உடனே வந்து ஒரு ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் இந்த தனஞ்சயன் சார் போய் இன்வைட் கொடுத்தேன், வந்துடுறேன்னாரு. ஸோ இது மாதிரி எல்லோரும் வந்து இந்த ஸ்டேஜை வந்து மெருகேற்றிருக்காங்க. இந்த படத்தை என்னை நம்பி தயாரித்த உதயம் VLS தனசேகர் சாருக்கும் சந்திரனுக்கும் NVD தேவராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிமாறன் சார், வேல்ராஜ் சார், இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இந்த படம் எடுக்கிறதுல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 75 days தான் ஷூட்டு, ஆனால் ஒரு 150 கால் ஷீட் மேலே பண்ணோம், டே நைட்.
நைட்டு லைட்டிங்கில் வேல்ராஜ் மாதிரி ஒருத்தர் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர் ஒரு 6 வருஷமாக தெரியும். கதை போய் சொன்னேன், கதை சொல்லுங்கள் அம்மா படத்தை பற்றி யோசிப்போனார். கதை பிடிச்சிருந்தவருக்கு நிறைய இடத்துல நல்லா சிரிச்சார். எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி வெற்றி சார்கிட்ட போய் கேட்டேன், ஏன் அவர் உண்மையிலேயே இது பண்ணுறாரா இல்லை நிஜமாக தான் ரசிக்கிறாரா? வெற்றி சொன்னதில்ல, ஜிவிக்கு பிடிக்கலன்னு சொல்லுவார், ஆனால் உண்மையிலேயே உங்கள் கதையை ரசிச்சிருக்காரு, அதனால தான் அவர் பண்ணுறேன்னு இருக்கும். ஸோ நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பித்த எல்லாருக்கும், பிரிண்ட் மீடியா, டெலிவிஷன் மீடியா, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து ரிலீஸுக்கு பிறகு பேசலான்னு இருக்கேன். இப்போ இதுக்கு ஓகே, நன்றி. பெக்கு மேல பொண்ணா கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். என்ன கலாய்க்கலாமா? கலாய் மாமா. சாஃப்ட் ட்ரிங்க் கேட்டு பிராந்திய கலந்து பால் குடிக்கும் பாப்பா போல சின்ன சின்ன சிப்பு பண்ணா கல்லாய்ப்போம், நாங்க கல்லாய்ப்போம். 2 பெக் மேல